வயிற்று வலி என்று 10 வயதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தேஷ்வின் எனும் சிறுவன் 2 வருடமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பரிதாப நிலையை உரிமை கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. குவாந்தானை சேர்ந்த தேஷ்வின் இன்டலெக்சுவல் OKU எனும் அறிவுசார் குறைபாடு கொண்ட மாணவர். குவாந்தான் அப்துல்லா ஆரம்ப பள்ளியில் பயின்று வந்த அந்த மாணவர் 10 வயதில் வயிற்று வலி என்று கடந்த ஏப்ரல் 2022ஆம் ஆண்டு தங்கு அம்புவான் அப்சான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முதலில் வலிக்கான காரணத்தை கண்டறிய முடியாவிட்டாலும் பின்னர் அப்பெண்டிக்ஸ் என்று அடையாளம் காணப்பட்டு அம்மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்பட்டதாக அச்சிறுவனின் தந்தை ரமேஷ் குப்பன் கூறியிருக்கிறார். பின்னர் மீண்டும் வலி ஏற்பட 2வது அறுவை சிகிச்சை குடலில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கு பின்பும் அச்சிறுவனின் நிலை மோசமடைய உடனடியாக கடந்த டிசம்பர் 2022ஆம் ஆண்டு கோலாலம்பூரில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான துங்கு அசீசா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். குவாந்தான் மருத்துவமனை, கோலாலம்பூர் மருத்துவமனை, ஸ்லாயாங் மருத்துவமனை என அதில் பணிபுரியும் மருத்துவ வல்லுநர்களால் ஏறக்குறைய இதுவரை 7 அறுவை சிகிச்சைகள் அந்த சிறுவனுக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. தற்போது 12 வயதை எட்டியுள்ள அச்சிறுவனுக்கு இதுவரை விடுவு காலம் பிறக்கவே இல்லை. குவாந்தானில் பணிபுரியும் தந்தை தேஷ்வினின் தங்கையை கவனித்துக் கொண்டு 2 வருடமாக கடன்களை வாங்கி குவாந்தானுக்கும் கோலாலம்பூருக்குமாக பயணித்து வருகிறார். தாயும் தனது மகனின் உடல் நிலை சரியாகிவிடும் என்ற கனவுடன் 2 வருடமாக மருத்துவமனையிலேயே தனது மகனுடன் இருந்து வருகிறார். இதனிடையே இச்சிறுவன் மீண்டும் பழைய நிலையை எட்டி பிடிப்பாரா? என்ன நோயின் தாக்கத்தால் இத்தனை அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன? மருத்துவமனையின் அலட்சியத்தால் தான் இச்சிறுவன் இன்னும் குணமடையவில்லையா என்று பல கேள்விகளை உரிமை கட்சி முன்வைத்துள்ளது. முன்னதாக பிரதமர் துறையிலிருந்து இச்சிறுவனுக்கு 10,000 ரிங்கேட் உதவித்தொகை வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது.